பாருங்கள், இந்த கோழியோட கீட்டு பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. அதில் முதல்ல அங்கே படுத்துருந்துச்சு. அதில் இருக்கிற முட்டை போகிற ஒன்று கூட குஞ்சு பறிக்கலை. இங்கே வேற ஒரு கோழி இங்கே முட்டை விடுதோன்னு அதை விட்டுட்டு இங்கே வந்து படுத்துக்கிச்சு. இது பாருங்கள் 39.2 வந்துருச்சு. ஒருவேளை இந்த கோழியோட ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்து குஞ்சு பொறிக்கணுமான்னு தெரியல. இருங்க, அங்கே ஒரு இன்னும் 2 கோழி படுத்துருக்குது. அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அது ட்ரம்முக்குள்ளே படுத்துருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ உயர்ந்து பார்க்கலாம். இருங்க, இந்த கோழி எதுவுமே பண்ணுறான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை பாருங்கள், இது 38.9 இருக்குது. இதில் அடை வச்ச முட்டையும் குஞ்சு பறிக்கல. இருங்க, இன்னொரு கோழி படுத்துருக்கு. அதையும் போய் என்ன செக் பண்ணி பார்த்தா பாருங்கள், இந்த கோழியில் 39.8 தான் இருக்குது. 9 ஆயிடுச்சு. ஆனால் இதில் அடை வச்ச குஞ்சு எதுவும் பொறிக்கல. பாருங்க, 39.9 இருக்குது. இதில் அடை வச்ச முட்டையும் குஞ்சு பொறிக்கல. பாருங்கள், இந்த இங்குபேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலில் பாருங்கள் 35, 6, 7, 8 இருக்குது. அந்த ஸ்கேலோட அளவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் 36.2 தான் இருக்குது. இது பாருங்கள், ஈரப்பதம் அதிகமானதான் இது ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 37.5 சரியான அளவா, இல்லை கோழியில் 38.9 சரியான அளவா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் அதனால் கோழியில் என்ன அளவு இருக்கோ அதுதான் வச்சுருக்கிறேன். இப்போ முட்டை நேற்று தான் வச்சேன். பார்த்திங்கன்னா டெஸ்டிங்க்காக ஒரு முட்டைலாம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். சரி, தண்ணியை உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் சரி கொஞ்சமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 36 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. 38.2 இருக்குது. இதில் வந்து சரியான அளவு வந்து எதுவும் சரியில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரு பாருங்கள், இதில் 29.9 இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 26.9 இருக்குது. இது எது சரியான அளவு அப்படிங்கிறத ஒன்றும் கணிக்கவே முடியவில்லை. இதில் பார்த்திங்கன்னா 35.5 வச்சதில் வந்து 4 குஞ்சு தான் பொரிச்சுது 30 முட்டையில். 36.5 வச்சதில் அதுலேயும் 4 தான் பொரிச்சுது. 8 குஞ்சு பொரிச்சுது, 3 செத்து போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 39 வச்சுருக்கிறேன். இதோட ரிசல்ட்டை எப்படிங்கிறது தெரியல இன்னும். அப்போ வந்து அந்த வீடியோ போடுறேன். வணக்கம். வீடியோ முடிஞ்சுது.